ராமேஸ்வரம் மீனவர் பிரிட்ஜோ கொலை சம்பவம் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கடலோர பாதுகாப்பு படையின் கூடுதல் காவல்துறை இயக்குநர் சைலேந்திரபாபு தெரிவித்தார். இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான ஷானாக் ரோந்து கப்பல் விசாகப்பட்டினம் செல்லும் வழியில் சென்னை துறைமுகம் வந்தது. கடந்த மாதம் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கப்பலுக்கு துறைமுகத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கப்பல் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கூடுதல் டிஜிபி சைலேந்திரபாபு, கடந்த ஆண்டு காணாமல் போன 299 மீனவர்களும் அவர்களது படகுகளும் ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும், நாகப்பட்டினம் மற்றும் ராமேஸ்வரம் இடையே உள்ள 5 முக்கிய தளங்கள் தமிழ்நாடு கடற்படை கட்டுப்பாட்டின் கீழ் வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். கடலோர பாதுகாப்பு படையிடம் 24 அதிவிரைவு படகுகள் உள்ளதாகவும், அதன் மூலம் கடத்தல் குற்றங்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதில் ஹெலிகாப்டர் எப்போவுமே நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும், இதில் மீனவர்களை காப்பாற்றக்கூடிய 3 படகுகள் இதில் பொருத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இது மீனவர்களை காணாமல் போன மீனவர்களை கண்டுபிடிச்சு காப்பாற்றுறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சென்ற ஆண்டு மட்டும் சுமார் 299 மீனவர்கள் இதுபோல் கடலில் தத்தளிச்சவங்களை நம்ம கடலோர காவல்படையிலேருந்து நம்ம காப்பாற்றிருக்கிறோம். அது மிக முக்கியமான காரணம், எங்களுக்கு இந்தியன் கோஸ்ட் கார்டு அவங்களுடைய கப்பல், அவங்க ஹெலிகாப்டர் இது போன்ற உதவியோடு தான் இந்த மாதிரி நிறைய மீனவர்களை நம்ம காப்பாற்ற முடிஞ்சுது. அவங்களுடைய போட்டுகளையும் பாதுகாப்பாக கொண்டு வந்து கரையில் சேர்க்க முடிஞ்சுது.